அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நம்ம கனிமொழி அம்மா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஆத்தூர் தொகுதியில போயிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை பத்தி தான் நான் பேச போறேன். அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்ப அந்த இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சு என்ன பண்றது? அதனாலதான் எங்க தளபதி 8000 ரூபாய் கூப்பன் தரேன் இருக்காரு. அதை எடுத்துட்டு போயிட்டு கடையில உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, டிவி வேணுமா டிவி வாங்கிக்கோங்க, வாஷிங் மிஷின் வேணுமா தோச்சு கை கால் முதுகெல்லாம் வலிக்குது வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க, இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கங்க அப்படின்னு தளபதி 8000 ரூபாய் கொடுத்தாராம். சரி, தளபதி 8000 ரூபாய் கொடுத்தாரு. என்னைக்காவது கடைக்கு போய் நீங்க சொன்ன இந்த ஐட்டத்துக்கு எல்லாம் என்ன விலைன்றது கேட்டிருக்காரா? இல்ல உங்களுக்கு தெரியுமா வாஷிங் மிஷினோட விலை என்ன? நல்லா பெரிய டிவி வாங்கிக்கணுமா? சரி, சூப்பர். பெரிய டிவி 8000 ரூபாய்க்கு கலைஞர் கருணாநிதி அண்ட் கோன் ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா அங்க நீங்க 8000 ரூபாய்க்கு பெரிய டிவி வீங்க, வாஷிங் மிஷின் விற்கலாம், நீங்க ஃப்ரிட்ஜ் விற்கலாம். ஏங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்குற 8000 ரூபாய் கூப்பன்ல உங்க கூட்டணியில இருக்கிறார் தெரியுமா, காங்கிரஸோட சிட்டிங் எம்பி கன்னியாகுமரியில, அவரு கடையில கூட எங்களுக்கு டிவியும் கிடைக்காது, ஃப்ரிட்ஜும் கிடைக்காது, வாஷிங் மிஷினும் கிடைக்காது. அட்லீஸ்ட் அவர் கடையிலயாவது, அவர் தான் தமிழ்நாடு முழுக்க பல பிரான்ச்சுகளோட சுத்திக்கிட்டு இருக்காரு, அவர் கடையிலயாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கூப்பனுக்கு வேல்யூ இருக்கு, 8000 ரூபாய்க்குள்ள ஒரு டிவி ஒரு வாஷிங் மிஷினும் காம்போவா கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனப்படும். ஒன்னத்துக்கு உதவாத ஒரு உதவாக்கற கூப்பனை வச்சுக்கிட்டு யார் என்ன அழுறது? அதாவது வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் பெண்களுக்கு தேவைப்படுது, வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்கு ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொகுசா சாப்பாடு செய்யறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியவா போதில நீங்க ஒரு கடைக்கு போய் இதெல்லாம் வாங்குறீங்களா? சொன்னா வீட்டுல வைக்க போறாங்க. அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையா? சரி, நீங்க தானே அதிமுக ஆட்சிக்கு வருதோ வரலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அது 4ஆம் தேதி உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். அதுக்கு இப்போ போன ஆட்சியில நீங்க தானே மாறினீங்க, நீங்க தானே இந்த தேர்தல் வாக்குறுதியில திமுகவின் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுனது வக்கனையா இங்க பண்ணிட்டீங்களா? நீங்க பிரச்சாரம் பண்ண தெருவிலேயே 4 மதுக்கடைகள் இருக்கும். போய் ஒன்னா இருந்து கணக்கெடுப்பு எடுங்க. எங்க அண்ணனால் திறக்கப்பட்ட மதுக்கடைகள் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி நல்லா குதூகலமா பிரச்சாரம் பண்ணுங்க. வெக்கமாவே இல்லையாங்க உங்களுக்கு எல்லாம்? இதுல கூப்பன் வேற. உங்க கூப்பனுக்கு பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு சொல்லுங்க, அதுலயாவது ஏதாவது ஆர்டர் பண்ணி பொழைச்சுக்கிறோம். நன்றி.